டெல்லியில் ஒன்றிய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை சந்தித்திருக்கிறார் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி. டெல்லிக்கு சென்றுள்ள எடப்பாடி பழனிசாமி தற்போது ஒன்றிய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை சந்தித்து பேசியிருக்கிறார். விவரங்களோடு சிறப்பு செய்தியாளர் ராமகிருஷ்ணன் இணைகிறார். ராமகிருஷ்ணன், யாரையும் சந்திக்கல அப்படின்னு ஏற்கனவே எடப்பாடி பழனிசாமி கூறியிருந்தார். அதிமுகவோட கட்சி அலுவலகத்தை பார்வையிட தான் சென்றிருந்தோம் அப்படின்னும் சொல்லியிருந்தாங்க. ஆனா இப்ப திடீர்னு ஒன்றிய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை சந்தித்து பேசியிருக்கிறாரு. என்ன நிலவரம்? அதாவது டெல்லி வந்திருந்த அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இன்றைக்கு டெல்லியில செய்தியாளர்கள் கேட்கும் போது, நான் யாரையும் சந்திக்கவில்லை, முக்கியமானவர்களை சந்திக்கவில்லை, வெறும் அதிமுகவினுடைய தலைமை அலுவலகத்தை மட்டுமே பார்வையிட வந்ததாக தெரிவித்தது தற்போது பொய்யாகி இருக்கிறது என்றுதான் நாம் சொல்ல முடியும். அதாவது செய்தியாளர்களிடம் இவ்வாறு கூறிவிட்டு உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை சந்தித்ததுதான் அவரது எண்ணமாக இருந்திருக்கிறது என்பது தற்போது தெள்ள தெளிவாகி இருக்கிறது. முக்கியமாக சொல்ல வேண்டும் என்றால், செய்தியாளர்களிடம் இப்படி சொன்னால் அவர்கள் உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை சந்திக்கும் போது வரமாட்டார்கள். அவர்களை திசை திருப்பிவிட்டு நாம் ரகசியமாக சென்று உள்துறை அமைச்சரை சந்தித்து விட்டு சென்று விடலாம் என்ற ஒரு எண்ணத்தில் தான் அவ்வாறு சொல்லியிருக்கலாம் என்பது தற்போது உண்மையாகி இருக்கிறது. முக்கியமாக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கூறியது தற்போது பொய்யாயிருக்கிறது என்பது தெள்ள தெளிவாகி இருக்கிறது. நாம் ஏற்கனவே சொன்னது போல அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி இன்று பிற்பகல் தலைநகர் டெல்லிக்கு வந்திருந்தார். தலைநகர் டெல்லி விமான நிலையத்திலிருந்து நேரடியாகவே அதிமுகவினுடைய அலுவலகம், புதிய அலுவலகம் கட்டப்பட்டிருக்கின்ற இடத்திற்கு சென்று அதை முழுமையாக பார்வையிட்டார். அங்கு அதிமுகவினுடைய எம்பிக்கள் சி.வி. சண்முகம், தம்பிதுரை, சந்திரசேகர் உள்ளிட்டவர்களுடன் ஆலோசனை நடத்தினார். அதன் பிறகு டெல்லியில் இருக்கின்ற அதிமுகவினுடைய மாநிலங்களவை எம்பியாக இருக்கின்ற தம்பிதுரையினுடைய இல்லத்திற்கு சென்று சற்று நேரம் ஓய்வு எடுத்தார். அதன் பிறகு தற்போது சற்று முன்பு தலைவர் டெல்லியில் இருக்கின்ற உள்துறை அமைச்சர் அமித்ஷாவினுடைய இல்லத்திற்கு வந்திருக்கிறார் அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி. இந்த சந்திப்பு இவ்வளவு இரவு நேரம் நடப்பதற்கு முக்கிய காரணம், உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை பொறுத்தவரையில் அவர் இந்த மாநிலங்களவையில் முக்கியமான விவாதம் நடைபெற்றது. அந்த விவாதத்தின் போது அவர் இறுதியாக பதிலளிக்க வேண்டிய கட்டாயம் இருந்தது. அதன் காரணமாகத்தான் இந்த தினம் 8 மணிக்கு மேல் இந்த சந்திப்பு என்பது தற்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஏற்கனவே இந்த சந்திப்பு என்பது திட்டமிடப்பட்ட சந்திப்பு என்பது தற்போது உறுதியாகி இருக்கிறது. ஏனென்றால் இன்றைக்கு பிற்பகல், அதாவது தமிழ்நாடு சட்டப்பேரவை கூட்டத்தொடர் என்பது தற்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற இந்த சூழ்நிலையில் இன்று பிற்பகல் அவர் தலைநகர் டெல்லிக்கு வந்திருக்கிறார். அமித்ஷாவை சந்திக்க நேரம் கேட்டு அவர்கள் ஒதுக்கியிருந்த காரணத்தால் மட்டும்தான் இன்றைய தினம் அவர் எடப்பாடி பழனிசாமி தலைநகர் டெல்லி வந்திருக்கிறார். முதலில் நான் யாரையும் சந்திக்க வரவில்லை என்று தெரிவித்திருந்தாலும் கூட தற்போது 8 மணிக்கு மேல் இந்த சந்திப்பு என்பது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த சந்திப்பு என்பது முக்கியமாக நாம் பார்க்க வேண்டியது அரசியல், தமிழ்நாடு அரசியலில் ஒரு மிக முக்கியமான திருப்பமாக பார்க்கப்படுகிறது. கடந்த பல மாதங்களாக உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை சந்திப்பதற்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நேரம் கேட்டிருந்தார். ஆனால் அதிமுகவினுடைய தலைவர்கள் யாரையுமே உள்துறை அமைச்சர் சந்திக்காமல் இருந்தது நாம் ஏற்கனவே அறிந்த ஒரு விஷயமாக இருக்கிறது. இது மட்டுமல்லாமல் தமிழ்நாடு அரசியலை பொறுத்தவரையில் பாரதிய ஜனதா கட்சியினுடைய முக்கிய தலைவர்கள், குறிப்பாக பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில தலைவராக இருக்கின்ற அண்ணாமலை மட்டுமல்லாமல் அதிமுகவினுடைய முன்னணி தலைவர்களாக இருக்கின்ற முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார், சி.வி. சண்முகம் உள்ளிட்ட பலர் தங்களுக்கு மாறி மாறி கருத்துக்களை பேசி வந்தார்கள், கருத்து போர் நடத்தி வந்தார்கள் தான் என்றுதான் நாம் கூற முடியும். இரண்டு பேரும், அதாவது பாரதிய ஜனதா கட்சியும் அதிமுகவும் வர இருக்கின்ற அந்த சட்டமன்ற தேர்தலில் கூட்டணி அமைப்பார்களா அமைக்க மாட்டார்களா என்ற கேள்வி எல்லாம் இருந்து கொண்டிருக்கின்ற இந்த சூழ்நிலை தான் இன்றைய தினம் இந்த சந்திப்பு என்பது நடைபெற இருக்கிறது. முக்கியமாக ஒரு மரியாதை நிமித்தமான சந்திப்பு என்று அவர்கள் கூற இருந்தாலும் கூட இந்த சந்திப்பு என்பது அரசியல் ரீதியாக ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு கூட்டமாக, சந்திப்பாக நாம் பார்க்க முடியும். குறிப்பாக இன்றைக்கு அவர்கள் அதிமுக தரப்பில் தெரிவிக்கப்பட்ட கருத்து என்னவென்றால், தற்போதைய சூழ்நிலையில் டீலிமிட்டேஷன் என்று கூறக்கூடிய அந்த தொகுதி மறு சீரமைப்பு என்பது நடைபெற இருப்பதாக
தகவல்கள் தெரிவித்து அதற்கான எதிர்ப்பு என்பது தமிழ்நாட்டில் முக்கியமாக திராவிட முன்னேற்ற கழகம் தலைமையிலான அந்த எதிர்கட்சிகள் என்பது போர்க்கொடி எழுப்பியிருக்கின்ற இந்த சூழ்நிலையில் இந்த சந்திப்பு என்பது நடைபெற இருக்கிறது. குறிப்பாக பாரதிய ஜனதா கட்சி மத்திய அரசில் வாழும் மத்தியில் ஆழ்ந்து கொண்டிருக்கின்ற பாரதிய ஜனதா கட்சிக்கு எதிராக தமிழ்நாட்டில் ஆண்டு கொண்டிருக்கின்ற திராவிட முன்னேற்ற கழகம் தலைமையிலான காங்கிரஸ், விடுதலை சிறுத்தைகள், சிபிஎம், சிபிஐ உள்ளிட்ட கட்சிகள் அதற்கு எதிர்குரல் கொடுத்துக் கொண்டிருக்கின்ற இந்த சூழ்நிலையில் எடப்பாடி பழனிசாமியும் டீலிமிட்டேஷன் தொடர்பாக அமித்ஷாவை சந்திக்கிறார் என்று தகவல்கள் தெரிவித்தன. ஆனால் ஒட்டுமொத்தமாக நாம் பார்க்க போனால் அமித்ஷாவுடன் எடப்பாடி பழனிசாமி பல மாதங்களுக்கு பிறகு இந்த சந்திப்பு என்பது நடைபெறும். இந்த சந்திப்பு என்பது அரசியல் ரீதியாக முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் இந்த சந்திப்பு என்பது திடீரென்று முடிவு செய்யப்பட்ட ஒரு சந்திப்பாக பார்க்கப்படுகிறது. எடப்பாடி பழனிசாமியை பொறுத்தவரையில் எந்த காலத்திலும் பாரதிய ஜனதா கட்சியுடன் நான் கூட்டணி வைக்க மாட்டோம் என்று தெள்ளத் தெளிவாக கடந்த தேர்தலில் கூட பல முறை அவர் தெரிவித்திருந்தார். அந்த பேச்சுக்கள் எல்லாம் தற்போது எங்கு போய்விட்டது என்று நமக்கு கேள்வி எழ தோன்றும். இந்த சூழ்நிலை தான் இந்த சந்திப்பு என்பது நடைபெற இருக்கிறது. பல்வேறு கேள்விகள் எழுந்திருக்கின்றன. இந்த சந்திப்பு எதற்காக நடைபெறுகிறது என்றெல்லாம், குறிப்பாக அதிமுகவினுடைய இரட்டை இலை சின்னம் தொடர்பான அந்த விவகாரம் இந்திய தலைமை தேர்தல் ஆணையத்தில் இருக்கிறது. அது தொடர்பாக இவர்கள் சந்திப்பின் போது ஆலோசனை நடத்துவதற்கு அல்லது பேசுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அதே போல கூட்டணி தொடர்பாகவும் பேச்சுவார்த்தை நடத்தப்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. குறிப்பாக பாஜகவினுடைய மாநில தலைவர் அண்ணாமலை, அதிமுகவினுடைய முன்னணி தலைவர்கள் கருத்து போர்கள் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இந்த கருத்து போர்கள் என்பது நிறுத்தப்பட வேண்டும் என்பது குறித்தும் இந்த கூட்டத்தில் இருவரும் பேசுவார்கள் என்று தெரிகிறது. இந்த சந்திப்பு என்பது சுமார் அரை மணி நேரம் அல்லது 40 நிமிடங்கள் நடைபெறுவதற்கு. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.